அண்ணாநகர் சிறுமி வழக்கை விசாரிக்கும் அதிகாரிகள் பெயர் பட்டியல் எங்கே என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜீவபாரதி, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? தமிழக அரசு தரப்பில் என்ன பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பிட்டு சென்னை அண்ணா நகரில் 10 வயது குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கானது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. தொடர்ச்சியான விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில இந்த விசாரணை பட்டியல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெயர்கள் எங்கே அப்படிங்கிற அந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. அதே போல இந்த பட்டியல்ல பெண் அதிகாரிகள் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியா நடைபெறல அப்படின்னா இது பல ஆண்டுகளாக இழுத்து சரியான ஒரு தீர்ப்பானது கிடைக்காது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த வழக்கு தொடர்பாக வாரம் ஒரு முறை இந்த விசாரணை அறிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் நீங்க தாக்கல் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மிக முக்கியமான ஒரு உத்தரவாக உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியா இந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு காரணங்களால அந்த வழக்கானது தள்ளிட்டே போயிட்டு இருக்கு. அதே போல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கிறதுக்காக ஒரு சிறப்பு அமர்வை அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான பரிந்துரையை உச்சநீதிமன்றம் தற்போது தமிழக அரசுக்கு வழங்கியிருக்காங்க. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.